எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ மாயா டாக்ஸ் சேனலில் வந்து நம்ம நிறைய வெயிட் லாஸ் ஜேர்னி அண்ட் நிறைய வெயிட் லாஸ் பற்றின விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வெயிட் லாஸ் பற்றின வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு நார்மலாக நம்ம எப்பவுமே பேசுகிற ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் தான். என் ஹார்ட்டில் என்ன தோணுதோ, வாட் எவர் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என் மூட் எப்படி இருக்குது, ஸோ என் தாட்ஸில் என்ன இருக்கோ அதை தான் நான் ஷேர் பண்ணுவேன் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் இது. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில மன வருத்தம், ஸோ அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம லைஃப்பில் நிறைய பேரை நம்ம கடந்து வந்திருப்போம். இப்போது எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. ஸோ என்னுடைய இந்த 30 இயர்ஸில் நான் நிறைய பேரை வந்து என் லைஃப்பில் வந்து நான் கடந்து வந்திருக்கேன். நிறைய என்ன சொல்கிறது, பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க. சில பேர் நம்ம கூட லாங் டைம் வந்து ஜேர்னி பண்ணுவாங்க. அண்டு ரொம்ப ரொம்ப நாள் நம்ம நட்போடு இருப்பாங்க, ஒரு நல்ல உறவோடு இருப்பாங்க. ஓகேவா, சடனாக டிஸப்பேர் ஆகிடுவாங்க. அண்டு நிறைய பேர் வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க லைஃப்பில். நம்ம லைஃப்பில் வந்துட்டு போகிறவங்க அவங்க பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு போனாலும், அவங்க வந்துட்டு போனால் அந்த கொஞ்சம் அந்த ஷார்ட் பீரியடில் வந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து நமக்கு நிறைய அன்பான என்ன சொல்கிறது, ஒரு அழகான மூமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ என்ன சொல்கிறது, ஒரு லவ் ரிலேட்டடான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு பெயின், ஒரு நபர் பிரிஞ்சு போகிற பெயினாக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், ஒரு வலி அப்படின்றாங்க பார்த்தீங்களா, மனசளவில் ஒரு அடுத்த மனுஷனால் வர வலி. பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு காதலில் மட்டும்தான் அந்த மாதிரியான வலிகள் இருக்கும். ஒரு காதல் தோல்வியிலையோ, காதலில் வர துரோகத்துலேயோ அப்படி தான் வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் அதை தாண்டி நிறைய வழிகள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அப்படி ஒரு வழியை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து என்னுடைய இந்த 30 வருஷம் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய அனுபவத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதாவது மனிதர்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் பாடங்கள், அவ்வளோ பாடங்கள். எனக்கு குருக்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா அத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்க. லைஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. அவங்கள யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் இதை பற்றி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஏதோ ஒரு வகையில் ரிலேட்டடாக இருக்கும் இந்த விஷயங்கள் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ நம்ம சந்திக்கிற பல மக்களில் ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம பேசலாம். அதாவது நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம மேலே ரொம்ப அக்கறை காட்டுவாங்க, நம்ம தான் அவங்க உயிருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தோழியாக தெரியும், ஒரு சகோதரியாக தெரியும், அப்படி நமக்கு ஒரு பட்ட பெயர்களை கொடுப்பாங்க. அதாவது ஒரு கூட பிறக்காத ஒரு சகோதரியாக கூட அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ளே வந்து ஒன்று மண்ணாக இருப்பாங்க. அவ்வளோ ஒரு க்ளோஸ், அவ்வளோ ஒரு நெருக்கம். நம்ம வந்து முழுமையாக நம்பிடுவோம் ஒரு சிலர். அந்த மாதிரி முக்கியமாக நம்ம ஒரு டிப்ரெஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு அப்செட்லேயோ இருக்கும்போது அப்படி ஒருத்தர் ஒரு ஆறுதல் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, அதுவும் முக்கியமாக வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணோட ஆறுதல் கிடைக்கும் போது, ஓகேவா, முக்கியமாக அந்த இடத்துல அதை நான் பதிவு பண்ணியே ஆகணும். ஒரு பெண் ஒரு வேதனையில் இருக்கா, ஒரு கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னா, பொதுவாக பெண்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் வந்து அங்கே அறிவுறுத்தி, ஒரு ஆண் வந்து நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேன் அப்படின்று சொல்கிறத விட, அந்த சப்போர்ட்டை விட ஒரு பெண் மூலியமாக கிடைக்கிது பார்த்தீங்களா ஒரு ஆறுதல், ஒரு பெண் மூலியமாக கிடைக்கிற அந்த ஒரு சப்போர்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். எங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே நாங்கள் இலகிடுவோம். பரவாயில்ல, நம்ம மேலே வந்து ஒரு சகோதரியாக ஒரு தோழியாக வந்து இந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டுறாங்க. ஸோ இவங்க நமக்கு ஒரு நல்ல வெல்விஷராக இருப்பாங்க, நம்ம லைஃப் டைம் நமக்கு வந்து இவங்க ஒரு நல்ல ஒரு தோழியாக இருப்பாங்க, ஒரு சிஸ்டராக இருப்பாங்க அப்படின்ற தாட்டுக்கு வந்து ஈஸியாக நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுவோம். ஓகேவா, என்னதான் வந்து என்ன மாதிரி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பக்கமாக வந்து நல்லது சொன்னாலும்
பக்கமாக வந்து அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் மூளைக்கு ஏறாது. இப்போ யாரோ ஒரு ஒரு பெண் வந்து நம்ம கூட கன்சர்னாக இருக்கா, எப்போ பார்த்தாலும் நம்ம கூட கால் பண்ணி பேசுகிறா, நம்மளுடைய விஷயங்களில் வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்துக்கிறாங்க, நம்ம கூட வந்து அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம பிரச்சனையாக வந்து அவங்க பிரச்சனையாக பார்க்குறாங்க அப்படின்னும்போது, அப்போ எங்களுக்கு என்ன ஆகும்னா, பெண்களுக்கு எஸ்பெஷலி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவ்வளோதான். ஓகே, இவங்கள நம்ம 100% நம்பலாம். நம்ம மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்காங்க. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்ன தெரியுமா பிரச்சனை இந்த பெண்களுக்கு? நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில். ஒரு சிலர் உண்மையான நண்பர்கள், ஒரு உண்மையான அக்கறை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம மேலே தவறு இருந்துச்சுன்னா இது தவறு அப்படின்னு பளிச்சுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து நம்ம நம்ம மேலே பக்கம் இருக்க தவறுகளை சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சில அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனஸ்டான அட்வைஸ். அதை வந்து மனசு ஏற்றுக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் அது ஏற்றுக்காது, நம்ம ஒரு டிப்ரெஷன் பிரச்சனையில் இருக்கும்போது. பட் நான் சொல்கிற பார்த்தீங்களா ஒரு சில நபர்கள், ஸோ அந்த நபர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே தப்பு இருந்தாலும் ஓகேவா, அந்த விஷயம் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் நமக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி, நம்மளை இன்னும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி, நம்ம மேலே தப்பே இல்லை, இல்லை இல்லை உன் மேலாம் தப்பு இல்லை, நீ கரெக்ட் தான், நீ கரெக்டாக இருக்க. ஸோ இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது பெண்களுக்கே வந்து உரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு ப்ராப்ளமில் இருக்கும்போது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன், ஐ எம் ஆல்சோ கேர்ள், ஓகே, நான் இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இதுவே வந்து எங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு சிலர் பேசும்போது வந்து அந்த இடத்துல மனசு வந்து சாந்தம் அடையுது, மனசாந்தி பெறுது. ஓகே, நமக்கேற்ற மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளையே அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம அந்த பர்சன் மேலே நம்ம வைக்கிறோம். பட் அந்த உறவு நீடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீடிக்கிறது கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் அந்த நபர் இருப்பாங்கல்ல, இப்போ நான் சொல்கிற பார்த்தீங்களா, ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள், ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகள். ஓகேவா, சந்தர்ப்ப சுயநலவாதிகள் வேற, இவங்க வந்து ஃபுல் டைம் சுயநலவாதிகள். ஸோ இந்த சுயநலவாதிகளோட பிரச்சனை வந்து எப்படி நமக்கு தெரியும், அவங்களோட ரியல் கலர் எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும் நம்மக்கிட்ட, ஓகேவா, நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், அவங்க மேலே இருக்க லவ்வில், ஒரு அஃபெக்ஷனில், ஒரு ட்ரஸ்ட்டில் எல்லாமே பண்ணுவோம். நம்மளை மிஞ்சின சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்காக செய்வோம். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் வந்து அவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நம்ம எல்லாமே நம்ம பண்ணுவோம். பட் அந்த நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது சகஜம்தான், குடுக்கல் வாங்கல், ஓகே, ஒரு ஹெல்ப்பு மாற்றி மாற்றி பண்ணிக்கிற ஒரு சின்ன சின்ன உதவிகள், ஓகே, அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை மென்டலி இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஒரு மாற்றி மாற்றி ஒரு நட்புணர்வோடு செய்கிற விஷயங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான் அது. பட் ஆனால் சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாமே பண்ணுவோம், பண்ணியிருப்போம், ஒரு 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 கைண்ட் ஆஃப் சம்டைம்ஸ் சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் அதை பண்ண முடியாது. இப்போ அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து அந்த சுயநலவாதிகள் சொன்ன பார்த்தீங்களா, ஃபுல் டைம் சுயநலவாதிகள், அவங்களுடைய கலர் வந்து வெளிப்படும், அவங்களுடைய ரியாலிட்டி நம்மளால் அப்போ தான் பார்க்க முடியும். அப்போ அவங்க பண்ணுற முதல் விஷயமே என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல நமக்கு கொடுக்குற அடியே என்ன அப்படின்னா, உனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ உன் வேதனையில் நான் வந்து இருந்திருக்கேன், நீ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஒரு உதவின்னு கேட்கும்போது நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிற. அதாவது நம்ம ஒரு சூழலில் இருப்போம், நம்மளால் அந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்றத வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா, இல்லை புரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசுவாங்களா அப்படின்றது தெரில. பட் ஆனால் அவங்க வந்து வீசுகிற முதல் அம்பு என்னன்னா இதுதான், ஓகேவா. ஸோ அப்போ அது அங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடுது அந்த டைமில், நம்ம வந்து பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட நம்மளை பற்றி பேசுறது. நம்ம என்ன பண்ணியிருப்போம், சோகத்தில் இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங் பீரியடில் நம்ம கஷ்டம், நம்ம ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணாத விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை நம்ம வேறு யாருக்கிட்டேயோ சொல்லாத விஷயங்களை கூட வந்து ஒரு தோழியா ஒரு சகோதரியா நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஓகேவா? நம்மளோட பர்சனல் விஷயங்கள் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மனசு கஷ்டத்தில் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுப்பாங்க. ஓகே, அவங்க அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் நம்ம நினைக்கலாம் நம்ம ஆறுதல் தான் நமக்கு சொல்கிறாங்கன்னு, அது எல்லாமே கேதர் பண்ணி நம்மக்கிட்டேருந்து வார்த்தைகளை வாங்கி அவங்க மூளையில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்க, டைம் வரும்போது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இதுதான் உண்மை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த அம்பு என்ன வீசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறது. அது நம்மளை சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை அவங்கள சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை 2 பேரையும் சார்ந்தவங்களா இருக்கலாம். அவங்க கிட்ட போயிட்டு மாயா வந்து நான் அவளுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் அவ்வளோ செஞ்சுருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டேன், எனக்கு பண்ணலை. எவ்வளோ சுயநல்வாதி பா! இப்படி ஒரு சுயநல்வாதி நான் பார்த்ததே கிடையாது. நான்லாம் வந்து அவள் அழுவும்போது, அவள் பிரச்சனையில் இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டிங். அவெல்லாம் வந்து எப்படி இருந்தா தெரியுமா? அப்போல்லாம் நான் தான் வந்து அவள் கூட இருந்து எல்லாத்தையும் நான் வந்து சமாளித்து இன்னைக்கு அவள் வாழ்கிறான்னா அது காரணம் நான் தான். ஸோ அப்படி தான் பேசுவாங்க மற்றவங்க கிட்ட. நம்மளை பற்றி குறையாக பேசுறது, நம்மளை சுயநலவாதி ஆக்கிடுவாங்க அந்த இடத்துல. ஓகே, நம்மளுக்கு என்னெல்லாம் நமக்கு பட்டங்கள் வைக்க முடியுமோ, என்னெல்லாம் கெட்ட பேர் தர முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அங்கே நம்ம மற்றவங்க கிட்ட. ஸோ இது என்ன ஆகும்னா, நாள்பட நம்ம காதிலேயே வந்து விடும். இந்த மாதிரி வந்து ஏன் அப்படி பேசின, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்னோடய சுச்சுவேஷன் இதுதான் உனக்கு தெரியும், ஸோ அதனால தான் என்னால் உனக்கு அந்த உதவி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்மளும் பேசுவோம். சம்டைம் பேசுவோம். சில பேர் வந்து ஒதுங்கிடுவாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுருவேன், ஏன் அப்படி சொல்கிற, ஏன் அந்த மாதிரி பண்ணுற, நீ உனக்கு ஏதாச்சும் என் மேலே வருத்தம் இருக்குன்னா நீ என்ன டைரெக்டாக கேட்கலாம். நீ ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வந்து என்னை பற்றி வந்து குறை சொல்லி அதை என் காதில் வந்து கேட்கறதுக்கு வந்து நீயே வந்து இவ்வளோ நம்ம வந்து ஒன்றா பழகியிருக்கோம், ஒன்றா இருந்திருக்கோம், நம்ம இவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ நீ என்கிட்டே வந்து சொல்லலாமே அப்படின்ற வார்த்தைகள் நமக்கு வரும். பட் அந்த டைமில் தான் வந்து அவங்களோட ரியல் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ரியல் கலரே வந்து அந்த இடத்துல தான் வெடிக்குங்க. அப்போ தாங்க பேச ஆரம்பிப்பாங்க. நான் உனக்கு அது பண்ணேன், நான் உனக்கு இது பண்ணேன், நீ அழுவும் போது நான் உனக்கு அந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணேன். கரெக்டு தாங்க, அதெல்லாமே பண்ணியிருப்பாங்க, எல்லாமே நம்ம கூட சேர்ந்து எல்லாமே செஞ்சுருப்பாங்க. அதெல்லாமே நம்ம மறுக்க முடியாது. அதுக்கெல்லாம் எப்போவுமே நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஆனால் அவங்களோட கோவத்தோட எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா இருக்கும், நம்ம அவங்க கூட ஒரு பர்சனலி ஷேர் பண்ணியிருப்போம் தெரியுமா, ஒரு சில விஷயங்கள் மனசார மனசில் இருக்க வேதனைகளை நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஒரு ரியல் ஒரு எமோஷன்ஸான ஒரு விஷயங்களை வந்து நம்ம அவங்க கூட வந்து பகிர்ந்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு பேசுறது, உனக்கு என்ன உன் லைஃப் என்ன ஒழுங்கா, நீ என்ன ஒழுங்கா, உனக்கு என்ன அந்த மாதிரியாச்சே, உனக்கு என்ன இந்த மாதிரியாச்சே, உன் வீட்லேயே உன்னை இப்படி, அவங்களே உன்னை இப்படி, உனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கஷ்டப்பட்டு நம்ம சொன்ன வார்த்தைகளை வந்து நம்ம மேலேயே வீசிட்டு நம்மளையே இன்னும் குற்றவாளி ஆக்கிட்டு, ஓகேவா. ஸோ ஃபைனலி வந்து என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு பெரிய கும்பிடு ஒன்று வச்சுட்டு நம்மளை வந்து ஒரு பெரிய சுயநலவாதி அப்படின்ற ஒரு பெரிய பட்டத்தை வந்து கொடுத்துட்டு, கெட்டவ அப்படின்ற பட்டத்தை கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ஸோ என்னன்னு தெரியல, இன்றைக்கி இதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம், பொதுவாக ஒரு பெயின் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, மோஸ்ட்டாக நான் வந்து கோட்ஸ் பார்க்குறேன் யூடியூப்பில். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் தோல்விகளுக்கான கோட்ஸ் நான் நிறைய பார்த்தேன். நிறைய கோட்ஸ் வருதுங்க, நம்பிக்கை துரோகங்களை பற்றி வருது. பட் ஆனால் நிறைய வந்து இந்த காதல் தோல்விகளுக்கான கோட்ஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ தோல்வி ஒரு துரோகம் அப்படின்னா அதுதான் வந்து மைண்டில் வந்து நிறைய பேருக்கு வருது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனால் அதை தாண்டி நம்ம நம்பினவங்க நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது அவங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கலை, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அவங்க எவ்வளோ ஒரு வலி கொடுத்துட்டு எவ்வளோ ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய விஷயங்களை வந்து பயன்படுத்தி நம்மளை மீண்டும் வந்து ஹர்ட் பண்ணி நம்மளை வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்து விட்டுட்டு போகிற அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் வர வழி வந்து ரொம்ப பெருசுங்க. ஸோ இதை நான் வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா இந்த மனிதர்களோட புத்தியே அப்படிதாங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. என்னை இப்போ விட்டு போன ஒரு நபராக கூட இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கள பற்றி டீப்பாக வேண்டாம். ஓகே, ஏன்னா யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க கதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பலமுறை நடந்திருக்கு. ஒரு முறை கிடையாது, எனக்கு பலமுறை. ஏன்னா என்னோட கேரக்டர் அப்படிங்க. நான் வந்து ஈஸியாக என்கிட்ட வந்து அன்பாக ஒரு வார்த்தை பேசுகிறாங்க, கன்சர்னாக வந்து என்ன மாயா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாலே போதும், நான் ரொம்ப உருக்கிடுவேன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹார்ட், அதாவது ஃப்ரம் மை ட்ரூ ஹார்ட் ஃபுல்லாக வந்து நான் அவங்க கூட வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு என்னோட லவ் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அது யாராக வேணால் இருக்கட்டும். ஸோ இதனால வந்து நிறைய வந்து என் லைஃப்பில் வந்து நான் இழந்தேன், அவமானப்பட்டேன் இந்த ஒரு கேரக்டரால். அதாவது நான் ஈஸியாக வந்து எல்லாரையும் நிறைய அன்பு கொடுக்குறதால எனக்கு வந்து வேதனை தான் மிஞ்சிச்சு. ஓகேவா, நம்ம வந்து அசால்ட்டாக நம்ம எல்லாரையும் லவ் பண்ணுவோம், எல்லாருக்கும் அன்பு கொடுக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்ற தாட் தான் எனக்கு. ஓகே, பட் அதை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த நம்மளை சுற்றி இருக்க ஒரு ஜனங்கள்லாம் நமக்கு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதாவது வந்து நீ அன்பு கொடுக்குற அளவுக்கு தகுதியானவங்க நாங்கள் கிடையாது, ஸோ அன்பெல்லாம் கொடுக்காத அப்படின்ற பாடத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல பாடங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் லைஃப்பில். ஸோ அதுதான் இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து செல்ஃபிஷ் தான். நானும் செல்ஃபிஷ் தான், இல்லைலாம் சொல்லலை. இப்போ வீடியோ பார்க்குற நீங்களும் ஏதாவது ஒரு வகையில் செல்ஃபிஷாக இருப்பீங்க, நானும் ஒரு வகையில் செல்ஃபிஷாக இருப்பேன். எல்லாருமே நம்ம லைஃப்பில் செல்ஃபிஷாக இருப்போம். பட் ஆனால் அதை தாண்டி ஒரு மனுஷங்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவங்களோட குறைகளை வச்சோ இல்லை அவங்களோட டீப் ஹார்ட்டில் வந்து ஒரு அவங்களுடைய விஷயங்களை வச்சு கேவலமாக பேசி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்ன உடனே வந்து அவங்கள காயப்படுத்தி விட்டு போகுது பார்த்தீங்களா ஒரு சில உறவு. ஸோ அந்த மாதிரியான உறவு தர வழி வந்து ரொம்ப பெருசுங்க. உண்மையாக அந்த ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அதுதாங்க என் லைஃப்பில். அதுக்கப்புறம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு தெரியுமாங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மற்றவங்கள நம்புறதை விட முதல்ல நம்மளை நம்பணுங்க. நம்ம மற்றவங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்குறத விட நம்மள மேலே நிறைய அன்பு செலுத்திக்கணும். நம்மளை லவ் பண்ணணும் நிறைய. ஓகேவா, நம்மளை லவ் பண்ணணும். அண்டு யாரோ ஒருத்தர் நம்ம ஒரு வேதனையில், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் கூட, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் கூட ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை வராத குடும்பமே கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம மனசு என்ன சொல்லும், நம்ம பொம்பளைங்களுக்கு யாராவது ஆறுதலாக பேசினாங்கன்னா நம்ம வந்து புலம்பி தள்ளுவோம். என் புருஷன் அப்படி பண்ணான், அப்படி செஞ்சான், அவங்க வீட்டு இவங்க வீடு, பிளா 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 பிளான்னு அப்படி பல விஷயங்கள் கொட்டுறதுக்கு துடிப்போம். நம்ம இதுதான் உண்மை. ஸோ அந்த டைம், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம புருஷன் கூட போய் நம்ம ஒன்றாயிடுவோம். ஓகேவா, புருஷன் பண்ணது ஞாபகம் கூட இருக்காது. பட் ஆனால் நம்ம மற்றவங்க கிட்ட வந்து புலம்புறோம் அப்படின்ற ஒரு நம்பி வந்து நம்ம ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமாங்க, தப்போ சரியோங்க, மற்றவங்க கிட்ட நம்ம பர்சனலாக இருக்கட்டும், நம்ம வேதனைகளாக இருக்கட்டும், நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக யாரையும் நம்பி நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுங்க. ஷேரே பண்ணக்கூடாது. ஸோ இது நான் கற்றுக்கிட்டது. இது நான் ஒரு பெரிய லெசன் எனக்கு இது என் லைஃப்பில். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல நம்மளை நம்பணும். நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஒரு வேதனை இருக்கா, நம்மளை விட ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் முடியாதுங்க. ஓகேவா, வேற ஒரு தெரப்பி கொடுத்தா கூட அந்த அளவுக்கு ஏற்றுக்குமான்னு எனக்கு தெரியல. இதை நானே உணர்ந்திருக்கேன். நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கா, நம்ம ஒன்றும் வேண்டாம், நம்ம எதுவுமே பேச வேண்டாம், ஒரு அழகான ஒரு தியான நிலை மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு நம்ம பிரச்சனையை நம்ம வந்து பொறுமையாக நியூட்ரலாக யோசிக்கலாம். பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு ஆப்போசிட் பர்சன் நம்ம கூட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பர்சனை குற்றவாளியாகவே பார்த்துட்டு நம்மளை வந்து ஒரு சிம்பத்தியாகவே பார்த்துட்டு அப்படி யோசிக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து நியூட்ரலாக நின்று அந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்கலாம், ஏன் இந்த பிரச்சனை வந்தது, என்ன மிஸ்டேக், இங்கே எங்கே தப்பாச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளே வந்து கொஞ்சம் நம்ம கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணுங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்ம தான் வந்து இந்த உலகத்திலே நமக்கு நம்பிக்கையானவங்க. வேறு யாரும் நமக்கு நம்பிக்கையானவங்களாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல.
மேபி உங்களுக்கு அப்படி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் அது. அதுக்கப்புறமா தான் நான் வந்து லைஃப்பில் வந்து நிறைய பாடங்களை பட்டு 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 தான் அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் வந்து நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா நானே என்னோடய பிரச்சனையை யோசிச்சுக்கிறது, நானே எனக்குள்ளே சொல்லிக்கிறது. அப்படி முடியல, நான் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுதா, நமக்காக வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெஸ்ட் சோல்மேட் நம்ம ஹஸ்பண்ட், பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். ஓகே, லைஃப்பில் பாதி. ஸோ நம்ம வந்து மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு பெட்டர் நம்ம ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்காரு அப்படின்னும் போது நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து நம்ம வந்து பொறுமையாக நமக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம தாராளமாக நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எனக்கு அது தெரியுது. ஓகே, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தான் வந்து உங்களை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம நம்புகிற நபர் வந்து அதுக்கு பாத்திரமானவரா, அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலையே. அதாவது நம்மளோட நம்பிக்கைக்கு வந்து அவங்க உரியவங்களா இருக்காங்களா, டிசர்வ் பண்ணியிருக்காங்களா, அவங்க அதுக்கு டிசர்வ்டு தானா அப்படின்றத திங்க் பண்ணி நம்ம இன்னொருத்தருக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும். கண்மூடித்தனமாக வந்து கேர் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, சிரித்து பேசுகிறாங்களே அப்படின்றதுக்காக வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும். அகைன் நான் சொல்கிறேன், ஸோ நம்மளை பற்றி எல்லாத்தையுமே வந்து ஒரு அவுட் ஸ்போக்கனாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நமக்கு தாங்க ஆபத்து. ஸோ இந்த விஷயந்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருந்தேன். என் லைஃப்பில் வந்து நான் வந்து இப்போ நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டேன். டே பை டே மெச்சூர்ட் ஆகிட்டு வரேன். எனக்கு பல பாடங்கள் கற்றுக்கிட்டு பட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 25 வயசு 26 27 வயசு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இன்னசென்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். எனக்கு அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சிதான் தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஆனால் நான் எப்படி இருந்தேன்னா மற்றவங்களுக்கு மிஞ்சி தான் எனக்கு அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இருப்பேன். நான் ஏதாச்சும் ஒன்று ஏர்ன் பண்ணுறேன், என்கிட்ட ஏதாச்சும் இருக்குன்னா, ஐயோ இவங்களுக்கு இல்லையே, இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுப்பேன். எல்லாருக்குமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து பெருமைக்கு நான் சொல்லலை, சத்தியமாக நான் என்ன சொல்கிறேன், நான் உண்மையாக நான் சொல்கிறேன். காட் பார்க்குறாரு. ஸோ நான் என்னோட ஹார்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ என் கேரக்டர் அப்படி தான். என்ன சொல்கிறது, என்கிட்ட இருக்கிறது யாராச்சும் ஏதாச்சும் கேட்டால் என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை பற்றி நான் தாராள பிரபு அப்படின்னு. ஏன்னா நான் அந்த மாதிரி தான். எனக்குன்னு நான் ஒரு விஷயத்த யோசிச்சுக்க மாட்டேன். என்கிட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தால் கூட என் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு என் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், என்கிட்ட வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் யோசிக்காமல் எடுத்து கொடுத்துருவேன். இதுதான் நான். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு பெரிய முட்டாளாக நான் இருந்தேன். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கலாம் அது முட்டாள்தனம் கிடையாது, நீ நல்லது தானே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அது முட்டாள்தனமாக தான் நான் இப்போ உணர்றேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் யாருக்கெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன், பலன் எதிர்பார்க்காம தான் நான் பண்ண விஷயங்கள் எதுவுமே. ஏன்னா என் லைஃப் அப்போ நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஒரு நல்ல செட்டில்டாக இருந்தேன், நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சினிமாவில் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாளும் எனக்கு கொடுன்னு கேட்டது கிடையாது. எனக்கு வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணு, இல்லை இவங்களுக்கு பண்ணு, அப்படி கேட்டதே கிடையாது. அவர் எப்போவுமே என்னோட மணி, யோர் மணி இஸ் யோர் மணி அப்படி தான் அவர். ஸோ அந்த மாதிரி ஸோ என் மணி வந்து ஏன் இஷ்டம் அப்படின்றதால வந்து நான் வந்து எல்லாருக்குமே ஸ்பெண்ட் பண்ணுவேன், எல்லாருக்குமே எல்லாத்தையுமே நான் கொடுப்பேங்க நான். ஸோ அந்த டைமில் அது எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு அது ஒரு போதை கூட சொல்லலாம். இன்னொருத்தருங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே நான் வந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய ஏக்கத்தோடையே வேதனைகள்லேயே வளர்ந்த நான் ஒரு கேரக்டர். எனக்கு லவ் கிடைச்சது கிடையாது என் ஃபேமிலிக்கிட்ட இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்லாம், இது என் பேரண்ட்ஸை நான் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன், பட் என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு லோன்லி சைல்டாகவே வந்து என் பாட்டி கூட வளர்ந்தேன் நான் ஒரு பொண்ணு நான். ஸோ அதனால் வந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய இதெல்லாம் ஏக்கத்தோடு நான் இருந்ததால் இன்னொருத்தருங்களுக்கு அப்படி இருக்கும்போது என் மனசு வந்து அடிச்சுக்கும், ஐயோ என்ன மாதிரி தானே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணணும், நம்ம ஒரு சிஸ்டராகவோ இல்லை நம்ம ஒரு நல்ல
அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக இருந்து பண்ணணும். ஸோ இப்படி தான் நான் வந்து பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அது வரைக்கும் எனக்கு எல்லாம் நல்லதாங்க போயிட்டு இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. பட் உங்களுக்கே தெரியும், என் லைஃப்பில் ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்தது. எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய கை பிரச்சனை, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கால் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, ஒரு ஒரு ஏர் கிராக் ஆச்சு. அந்த நிறைய ப்ராப்ளம்ஸுங்க, லைஃப்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுங்க. ஓகே, அது ஒன் பை ஒன்னாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரே நாள் எல்லாத்தையும் பண்ண முடியாது. லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு சந்தித்தேன். ஃபினான்ஷியலி ஜீரோ. அவ்வளோ ஒரு சேவிங்ஸ் அப்படின்றதே என் லைஃப்பில் கிடையாது. ஸோ ஃபினான்ஷியலி ஜீரோ. ஸோ என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா என்னை வந்து என்னால் ஏஞ்சி நடக்கக்கூட முடியாது, என்னால் எழுந்து உட்கார கூட முடியாது. ஏன்னா என்னோடய கை ஃபுல்லாகவே இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து கட்டு போட்டு என்னை ஒரு பொம்மை மாதிரி தான், அசைக்கக்கூட கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் நிறைய லீவ் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ நிறைய லீவ் அவருக்கு. ஏன்னா என்னை ஒரு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட எனக்கு ஆள் கிடையாது அந்த டைமில். இதை நான் வந்து எந்த ஒரு, இப்போ நிறைய பேர் சொல்லலாம், என்ன நீ உன் குடும்பத்தை பற்றியே குறை சொல்கிற அப்படின்ட்டு. இது குறை சொல்கிற அப்படின்றதுக்காக கிடையாது, என் சுச்சுவேஷன் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா உண்மை, ஓகேவா? இதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது. இந்த வீடியோ என் ஃபேமிலி மெம்பரே பார்த்தா கூட வந்து அவங்களுக்கே அது குத்ததான் செய்யும். ஸோ அது குத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, உடனே நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. ஸோ என் ஹார்ட்டில் இருக்கிறது என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு வந்து நான் எதையும் மறைக்கக்கூடாது, நான் ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஆனஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஷேப். ஸோ ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடையாது, ஒரு சாப்பாடு ஊட்டி விட என்னால் சாப்பிட முடியாது, அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார். அவருக்கு வந்து அப்போது ஜாப் போகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பேங்கிங்கில் வந்து லீவ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜாப் வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து இம்மிடியட் ரிலீவிங் எடுத்துக்கோங்க, இவ்வளோ டேஸ்லாம் லீவ். ஏன்னா எனக்கு வந்து 3 மந்த் எனக்கு கட்டு. அந்த 3 மந்த் கட்டுக்கு வந்து காரணமும் வந்து எனக்கு ஃபினான்ஷியலி என்னால் வந்து போய் கட்டு போட முடியல. ஒரு கட்டு போடணும் அப்படின்னா எனக்கு 7,000 ஆகும். கட்டு என்னமோ 5,000 தான், பட் போயிட்டு வர ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, காரு அப்படி. ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்லேயும் ஃபுட்டுக்கு பார்க்கணும், மேனேஜ் பண்ணணும். ஏன்னா நான் பாட்டி கூட இருந்ததால் ஃபினான்ஷியலி அவங்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, வயசானவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஜாப் போச்சு. அப்புறம் நிறைய வந்து என்ன சொல்கிறது, இப்போது ஒரு அடுத்த வாரத்துக்கு ஒரு கட்டு போடணும். ஒரு கட்டு போடுறதுக்கு கூட வந்து என்ன சொல்கிறது, எங்களால் முடியாத ஒரு அந்த அந்த நாளை நான் நினச்சாலே எனக்கு இன்றைக்கும் கண் கலங்குங்க. அந்த ஒரு கட்டு வச்சுக்கிட்டு வலியோட, அந்த ஒரு இச்சிங்கோட, அந்த கட்டே அவுந்து விழுந்துடும், அந்தளவுக்கு லூஸ் ஆகிட்டு. ஸோ அவ்வளோ வேதனையில் இருப்பேன். இப்போ நான் யாருக்கெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் நான் இதெல்லாம் செஞ்சேனோ, அவங்க எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டாம், அவங்க எனக்கு பணமே தர வேண்டாம், ஓகேவா? கடவுள் இருக்காரு. ஓகே, என்றைக்குமே நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, கர்மா அப்படின்றது ஒன்று வந்து எப்படியாவது சுற்றி நமக்கு வந்து கடவுள் வந்து கொண்டு வந்து சேர்ப்பார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லை, நான் வேண்டுனது என்னென்னா, என் கை போனாலும் போட்டோம், பரவாயில்ல போடாப்பா அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சு. பட் ஆனால் நான் யாருக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணணும், யாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய விஷயத்த வந்து நான் இழந்தணும். ஸோ அவங்கெல்லாம் ஒருத்தர் கூட வந்து என் கூட வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கூட என்கிட்ட ஆறுதலாக பேசலை. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஒரு கால் பண்ணி, எப்படி இருக்குது, பெயின் இருக்கா, உனக்கு ஓகேவா, நீ மனசு தளராத, உனக்கு எல்லாமே சரியாயிடும். அதாவது நான் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த டைமில். நிறைய பேர் என் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் போட்டு அதை நான் கற்றுக்கிட்டு இருந்த டைமு. பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருந்தேன், நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு நான் அப்படி இருந்த ஒரு பர்சன். பட் இந்த ஒரு லைஃப்பில் இந்த ஒரு சேஞ்ச் வந்து என்னோடய லைஃப்பையே வந்து ஒரு பெரிய பூகம்பம் வந்த மாதிரி என்னை முடுக்கி உட்கார வச்சிருச்சு. ஸோ அந்த வலி எப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஓடி ஆடிட்டு இருந்தேன்னா சடனாக என்னாலேயே என் வேலைகளை கூட செஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில் நான் தள்ளப்பட்டேன். அந்த டைமில் நான் யோசித்தது, நான் ஏதோ பெரிய பாவம் பண்ண போல், அதனால தான் எனக்கு இதெல்லாம் அப்படின்ற தாட்லாம் வந்தது. ஸோ ரொம்ப வேதனையில் இருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த மனுஷங்கள்லாம் எப்படி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் நிறையா கடன் வாங்கினார், என்னோட கை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக. நிறைய பேர்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, வெக்கத்தை விட்டு அவர் நிறைய பேர்கிட்ட கெஞ்சினார், என்னோட கை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ கூடங்க அவங்களுக்கு தெரியும்
நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு கட்டு போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு 2000 ஒரு 3000 அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். பட் ஆனால் ஒருத்தர் உயிருக்கு ஒரு உடலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிவியரான ஒரு வழியில் ஒரு வேதனையில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு பண்ணியிருப்போமே அந்த ஒரு நன்றி கடன் கூட அந்த ஒரு செகண்ட் கூட அவங்களுக்கு யோசிக்கல. இது நான் சொல்லி காட்டல, சத்தியமாக சொல்லி காட்டல. ஓகே, எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோட ஆதங்கம் தான் நான் இதை சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து என்னை வந்து கை விட்டுட்டாங்க. பேச்சு கூட வந்து இப்போ ஒரு ஆறுதல் சொல்லலை. ஓகே, என் கண் முன்னாடியே வந்து அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக வெளியே போகிறது, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி திருப்பியும் நான் ஏன் இதெல்லாம் ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்னதான் மறக்க நினச்சாலும் அப்பப்போ நமக்குள்ளே வந்து நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டோம்ல, நமக்கு அப்போ இந்த டைமில் யாரும் இல்லைல்ல. இன்றைக்கி கூட பாருங்கள், நான் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு கூனி குறுகி நான் வந்து என்னோடய பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், நிறைய பாடி ஷேமிங். கை சரியாச்சு, ஸோ கை இப்படி வச்சுக்கிட்டே என்னோடய வேலைகளாக இருக்கட்டும், என் குழந்தைய பார்த்துக்கிறது, ஸோ எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் நான் இருப்பேன். என்னோடய கேரக்டர் எப்படின்னா, நான் யார்கிட்டையும் வாலண்டியராக போயிட்டு ரொம்ப அப்படியெல்லாம் கிடையாது. பட் என்னை தேடி வராங்க அப்படின்னா நான் அவங்கள அவ்வளோ உபசரிப்பேன். ஸோ நான் அந்த மாதிரி பர்சன். ஸோ என்னோடய லைஃப்பையே வந்து நான் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறமா, இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா என் லைஃப்பை நான் குறுக்கிக்கிட்டேன். லைஃப்பை வந்து நான் ரொம்ப வந்து ஷார்ட் ஆக்கிக்கிட்டேன். என் உலகத்தை நான் சின்னது பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட், என் குழந்தை, அவ்வளோதான். ஏன்னா என் கஷ்டத்தில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. என் குழந்தை எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடுவா. ஸோ அந்த மாதிரி என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் மட்டும்தான் வந்து என்னை தொட்டு என்ன சொல்கிறது, எனக்கு பணிவிடைகள் என்ன பண்ணாங்க. அருவருப்புத்தக்க விஷயங்களையும் அவங்க பண்ணாங்க. ஸோ அதனால் என் லைஃப்பை வந்து நான் வெளியே யார் கூடயுமே பேச்சு வச்சுக்கிறது கிடையாது. வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாமல் தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஆரம்பித்த ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த பாடி ஷேமிங். அவங்களே தான் நான் யாருக்கெல்லாம் நல்லது நினச்சனோ, யாரெல்லாம் நல்லா சிரித்து பேசி நான் நல்லா இருக்கும்போது என் கூட நல்லா கூத்து அடித்து கும்மி அடித்து என்ன சொல்கிறது நல்லா என்ஜாய் பண்ண மக்கள் ஒன்ஸ் என் உருவம் மாற மாற பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே பேச வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அவ்வளோ வேதனைகள், நான் அழாத நாட்கள் கிடையாது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன். நம்ப மாட்டீங்க, நாங்கள் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோ, இல்லை வெளியே சந்தோஷமாக சுற்றியோ, இல்லை வெளியே என் குழந்தைக்கு நான் நிறைய சந்தோஷமான விஷயங்களை கொடுக்க கூட முடியாத அளவுக்கு வந்து எங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஆகும். மாதத்துக்கு எனக்கு மட்டுமே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஒரு 20,000க்கு மேலே ஆகும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனை. அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, ஒரு ஹெல்த்தி லைஃப்குள்ளே இருங்க அப்படின்றது. ஏன்னா நான் வந்து மற்றவங்களோட பேச்சுகளுக்கும் மற்றவங்க என்னை கஷ்டப்படுத்துகிற விஷயங்களை யோசித்து 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 என்ன நானே இழந்து என்னோட சந்தோஷத்தை இழந்து மற்றவங்களுக்காக அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி என் லைஃப் நான் வந்து என்னோட சந்தோஷத்தை வந்து நான் வந்து நிறைய ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன், நிறைய வந்து இழந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, என்னை மிஞ்சி என்னால் என்ன சொல்கிறது நம்பிக்கை எனக்கு கிடையாது, ஒரு துளி அளவு கூட எனக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இப்படியே ஏற்றுக்கிற மக்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. அண்டு நம்மளை மாதிரியே வந்து அப்ரிஷியேட் பண்ணி நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் மக்கள் இருப்பாங்க. ஸோ நான் பார்த்தவங்க மட்டும்தான் என் உலகம் கிடையாது, இதை தாண்டி உலகம் ரொம்ப பெருசு அப்படின்றது என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நீ வந்து வெளி உலகத்தை பாரு, உன்னால் முடிஞ்ச விஷயத்த நீ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணு, நீயா இருந்து ஒரு சில விஷயங்களை நீ பண்ணு, கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை எனக்கு என் ஹஸ்பண்ட் கொடுத்தாரு, அன்றைக்கி கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த யூடியூப் சேனல் தான் இன்றைக்கி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக என்ன நான் மாற்றிக்கிறதுக்காக இருக்கட்டும். அண்டு நிறைய உறவுகள் எனக்கு இதன் மூலிமா கிடச்சிருக்கீங்க. அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் வந்து என்னோடய லைஃபே வந்து இப்படி ஒரு மேஜிக்கல் மாதிரி வந்து எனக்கு ஒரு சேஞ்சான ஒரு மூமெண்ட் தான் இந்த யூடியூப் எனக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் ஏர்னிங்ஸ்க்காக அண்ட் அவங்கவுங்க ப்ரொஃபஷ்னலுக்காக பண்ணுவாங்க, எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு பல காரணங்கள் இருக்கும். பட் என்னோடய யூடியூப் சேனலுக்கு எனக்கு இருக்க முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம்
எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைக்குது. என்ன மாயாவாக ஏற்றுக்கிற மக்கள் என் கூட இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட முதல் ரீசன். ஏர்னிங்காக இருக்கட்டும், மற்றது எல்லாமே அப்புறம் தான். அப்படி ஏர்னிங்ஸ் வரதா ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு எடுத்துக்கிட்டு போக கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நிஜமான ஜனங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் என் ஆசை. ஏன்னா ஃபஸ்ட்டு தான் புத்தி இல்லாமல் யார் என்னன்னு தெரியாமையே நான் என்கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் இப்போது 3 நாமத்தை போட்டு உக்காந்துருக்கேன். ஸோ அகைன் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு நல்ல டே, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக என்ன மாதிரி நீடடில் இருக்க ஜனங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்யணும். அதுதான் என்னோட ஆசை. அண்ட் எனக்கு ஒரு பெரிய ஆசைலாம் இருக்குது. ஒரு ட்ரஸ்ட்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. பார்ப்போம், கடவுள் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்காருன்றது தெரியல. ஸோ நம்ம லைஃப் எங்கே போதோ, கடவுள் எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், ஸோ நம்மளும் அங்கேயே போயிட்டு அதுக்கேற்றபடி நம்ம லைஃப்பை நம்ம வாழ்வோம். அண்ட் என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நன்றி. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு அவ்வளோ ஒரு என்கரேஜாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அண்டு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரம் ஹார்ட்லேருந்து ட்ரூவாக அண்ட் மனசில் இருக்க விஷயங்கள் பேசுகிறது மட்டும்தான் நம்மளுடைய சேனலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஏதாவது ஒரு வகையில் கனெக்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் மாயாக்கு. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சூப்பராக சந்திக்கலாம். பை பை. லவ் யூ ஆல்.